ஒரு சூப்பர் கூலான ஒரு டீமை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். முக்கியமா இந்த படத்துடைய ஹீரோ பத்தி சொல்லணும்னா, அவர் எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து தமிழ்லே நடிக்கிற ஒரு ஃபீல் தான் எப்பொழுதும் கொடுப்பாரு. அடுத்ததா நடிப்பு அரக்கன் அப்படின்னு தான் இவரை சொல்லணும். ஸோ அவங்க பேர்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த இன்ட்ரோ வச்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. மோஸ்ட்லி தம்பிலேயே பார்த்துருப்பீங்க. அடுத்ததா ஒரு அழகி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஞானி அவர்கள் அண்ட் எஸ் ஏ சூர்யா அவர்கள் அண்ட் பிரியங்கா மோகன் மூவருக்கும் வணக்கம். Monster, sir. Call the female அரக்கி. Araki. நைஸ் நைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை தமிழ்நாட்டுல வளர்ந்த ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பையன் மாதிரி தான் நாங்க இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல் இருக்கு தமிழ்ல உங்களுடைய படங்கள் எல்லாமே? ஏன்னா ஹாய் நானா கூட இங்க எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க எப்படி பாக்குறீங்க ஓவராலா? No, I feel extremely special to be accepted this way. And like you said, that பக்கத்து வீட்டு தான், தமிழ்நாடு பக்கத்து வீடு தான். Yes, correct. So I feel extremely special, and I somehow everything about this place, people, food, cinema, everything feels like my own. And me getting that kind of love back, I feel really blessed, and I really look forward to do a lot more films which will make this bond very stronger. And I'm also listening to a lot of scripts from Tamil filmmakers, and I hope something straight also happens very soon. At the end of the day, it doesn't matter now. We are in those times where we, it's important to make a great film, and it will reach out to all the audience. So we are working on it. Nice. தென் நீங்க சென்னைக்கு வர்றப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, இங்க வாங்க அங்க போங்க இங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஏதாவது எப்படியாவது சொல்லுவீங்களா சார்? இல்ல பிஸியா இருக்கனால அப்படியே ஓடிக்கிட்டே இல்ல, எங்க டைமே இல்ல, பிஸியா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்தப்போ we will take உங்களை எங்கேயாவது சார் ஹைதராபாத்ல கூட்டு போனாரா? no, every day busy தான். From the day one till today, without break we've been working. So post release, கண்டிப்பா ஆமா, we will finally sit and relax. சாருக்கு ஒரு சில் அவுட் பிளேஸ் ஒண்ணு இருக்கு. ஒரு மலை மேல வச்சிருக்காங்க. அது ஹைதராபாடே ஒரு ஹில் தானே. அதுல ஒரு நல்ல பியூட்டிஃபுல் பிளேஸ் வச்சிருக்காங்க. அங்க ஒரு பார்ட்டி பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு. நல்லபடியாவே பார்ட்டி அங்க இவர் மணி சாரோட படங்கள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. கமல் சார் பெயிண்டிங் எல்லாம் மோர் சவுத் கனெக்டட்லயே தான் டேஸ்டான ஒரு ஆளு. இல்லாம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிருக்காரு. ஸோ நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஹீரோ ஆகல. I become hero in films. It's whichever department he chose, he became a hero. Correct. I agree. ஆனா ஹீரோ நடிச்சா மட்டும் பெருசா வர மாட்டேங்குது. ஆமா, அது இப்ப திருப்பி ஒண்ணு நெகட்டிவா பேச மாட்டீங்க, பாசிட்டிவா பேசுங்க. Now we'll teach you. So சூர்யா சாட்டர்டே அவர் நேற்று சொன்ன மாதிரிதான் இது சூர்யா எஸ் ஏ சூர்யா படம் ஹீரோ மாதிரிதான் அப்படின்னு பாக்குறேன்ட்டு. சோ அந்த ஸ்கிரிப்ட் கேட்டப்போ அதுவும் ஞானி கூட அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான? இப்போ ஒரு கதை நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடி யாரு இதை ஓகே பண்ணிருக்கா அப்படின்னு வரும்போது நானி சாரும் போது அங்கேயே அது டிக்கு ஓகே, அங்கேயே பாதி ஃபில்டர் எல்லாம் முடிஞ்சுதான் அது வரும். அது போகவே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு எலிமெண்ட் அதுல. விவேகாத்ரேயா சாரோட நேரேஷனும் அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு புது விஷயம். இப்போ பொதுவாக சொல்லுவாங்களே எக்ஸ்ட்ராடினரினா என்னன்னா, ஆர்டினரி பக்கத்துல ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்து அது எக்ஸ்ட்ராடினரி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாணிக்கம் பாஷா கதையை ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்டோட சேர்த்து கொடுத்த அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இன்டர்வியூல சொன்ன மாதிரி இவர் சார் இந்த படத்துல சண்டே டு ஃப்ரைடே மாணிக்கம், சாட்டர்டே மட்டும் பாஷா. ஸோ இஸ் அ சாட்டர்டே பாஷா. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருந்துச்சு. இப்போ என்ன, ஒருத்தர் சாட்டர்டே மட்டும்தான் கோவப்படுவான்னா அப்போ அவன் என்ன ரீசனுக்காக, எதனால, அது என்ன, அதுல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, அந்த கிளாஷ் யார் மேல அவருக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ இவருடைய கோபம் பிளஸ் எனக்கு ஒரு கோபம் இருக்கு. இந்த ரெண்டு கோபங்களும் எப்படி மோதி கொண்டன,
அதை மோத விட்டு வேடிக்கை பார்த்த அவங்க யாரு, இதெல்லாம் அதுக்கு பிளான் போட்டது யாரு, இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு திரைக்கதையும் ஒரு அழகான ஒரு என்டர்டெய்னிங் டிராமாவும் அதுல இருக்கு. தென் சார் சூர்யா அந்த கேரக்டர் தென் நீங்க சொன்ன மாதிரி இப்போ பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒரு யதார்த்தமான ஒரு வீட்டுல நடக்கிறப்போ ஒரு பையனுக்கு வர கோபத்தை வந்து தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி எல்லாத்துலயுமே கொஞ்சம் பாக்குறது கம்மியா இருக்கு. ஸோ மலையாளத்தை தவிர நான் சொல்றேன். ஸோ நீங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை கையில எடுத்து இருக்கிறப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த ஸ்டோரி நீங்க வந்து டிக் பண்ணதுக்கு என்ன ரீசன்? The story itself, Yeah, story okay. the reason. And because see, stories are stories, but it needs a new twist to it. Because see, any story, if we say in the log line, it will feel like some film was made in that one line kind of a thing. But what brings it a new thing is where you set up, how you set up, what are the locks you put in. And I think the Surya Saturday, the main lock that anger to control one till Saturday. Other main lock that will change the entire screenplay, change the entire pattern. That formula of good and bad, facing off will be presented in the most new possible way. So I thought, and we always look for that one new twist to the idea, right? And that happened initially only, and I thought, and it's such an exciting idea. Something like this, some twist like this, some lock like this will elevate every scene Interesting. in an interesting way. So as soon as I got it, I knew this genre and that idea will go very well together. நீங்க எப்படி உங்க ஸ்டோரி லைன் வந்து செலக்ட் பண்றீங்க? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கு. தசரால அப்படி இருக்கீங்க, ஹாய் நானா, இப்போ வந்து சூர்யா சாட்டர்டே, இன்னும் நிறைய உங்களுடைய மூவிஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எப்படி அந்த ஐடியா இருந்து வந்தனாலே அந்த ஸ்டோரி பிக்கப் பண்ற அந்த நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும் நானி கிட்ட? No knowledge. I'm a very good audience. I feel I enjoy films like how all if you watch films in theater and what I listen to a story like I'm watching it in a theater, and I think I'm a good listener that way. So I really don't think like an actor or a producer or something. I love cinema, and if some story really excites me, and if I want to watch that on the big screen, I believe that you all also want to watch that. Yes. So luckily we all have been on the same page so far. சூப்பர் நைஸ். தென் உங்க ரெண்டு பேரையும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா உங்க ரெண்டு பேருடைய ஸ்கிரீன் பிரசன்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க நானி கூட வந்து திரும்பவும் சேர்றப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஓகே சொல்றதுக்கு சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கிறதுனால தான் ஓகே பண்ணிருக்கீங்க. தென் வித் நானி அண்ட் எஸ் ஏ சூர்யா. ஸோ அதுதான் நானி படம்னா நானி வந்து ஒரு முக்காவாசி எல்லா விஷயமும் ஓகே இஸ் டூயிங் த மூவினா தட் மீன்ஸ் இட் இஸ் அ வெரி நைஸ் அண்ட் அ வெரி கிரேட் ஃபில்ம். அண்ட் இஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட். ஸோ நாங்க கேங் லீடர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட we've stayed in touch. படம் பண்ணல பட் we always எனக்கு ஹைதராபாத் போனா I know he's there and சென்னை வந்தா we're all there. இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அவங்க ஆல்ரெடி மோஸ்ட் மைண்ட்ல அவங்க டிசைட் பண்ணி தான் வந்தாங்க. டைரக்டர் வாண்டட் மீ, விவேக் சார் வாண்டட் மீ, அண்ட் அதுக்கப்புறம் தென் ஹி நரேட்டட் மீ தி ஸ்டோரி. அந்த கதை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் என்னோட கேரக்டரோட ஆர்க் அண்ட் என்னோட கேரக்டரோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே இருந்தது. ஸோ ஐ இமீடியட்லி செட் எஸ். ஸோ செகண்ட் டைம் ஒர்க் பண்றோம். அண்ட் கேங் லீடர்லயே எங்க ரெண்டு பேரோட பேர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமா தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்து இருந்தாங்க. இப்போ சூர்யா அண்ட் சாருவா சூர்யா சார் கூட ஆமா அஃப்கோர்ஸ் அவங்க கூட டான் நிறைய பேர் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அண்ட் அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதுல வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஹெச்ஓடி அண்ட் ஸ்டூடெண்டா இருந்தது. இதுல வந்து he's a inspector and I'm constable. So இது வேற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இஸ் such a great actor. and அவங்க கூட இன்னொரு படம் ரெண்டாவது படம் ஒர்க் பண்றது எனக்கு
ஓகே வெரி ஹாப்பி. ஓகே. இப்போ அதிகமா சென்னை டு ஹைதராபாத் தான் ஃபிளைட் பறந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ தமிழ்ல எல்லா படத்துலயும் எஸ் ஏ சூர்யா இருக்காரு டைட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ தென் இப்போ தெலுங்குல ஏன்னா உங்களை ஸ்பைடருக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு படத்துல வந்து நாங்க பாக்குறது வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸா இருந்தாலுமே வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு சேர்ந்து பாக்குறப்போ பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க அதை வந்து எப்படி அந்த அங்கேயும் எப்படி உங்களுக்கு ஸ்டோரி லைன்லாம் நல்லா வந்து ரெண்டு பக்கமே வந்து வெரி ஹேப்பனிங் இண்டஸ்ட்ரியா இருக்குது. கண்டிப்பா சவுத்தே இப்போ வந்து நல்லா செரிஷ் ஆகிட்டு இருக்கு. அதுல எஸ்பெஷலி தெலுங்கு படங்கள் வந்து ஒரு ரிச்னஸ் அவன் நல்லா பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ்லையும் சரி, ஒரு மேக்கிங்லையும் சரி, ஒரு ஹிந்தி மூவிஸ்க்கெல்லாம் பண்ற அளவுக்கு பண்றாங்க நல்லா. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க இப்போ வந்து இவரெல்லாம் வந்து நம்மளால போராடி உண்டாக்கி வச்ச ஒரு இடம் இல்லையா. அதுல வந்து ஒரு நம்மளும் போய் உள்ள ஜாயின் ஆகிக்கிறது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்டா தான் இருக்குது. ஸோ நல்ல இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிலிம்ஸ் எல்லா லாங்குவேஜ்லையும் கேட்குறாங்க, கன்னடத்துல ஹிந்தியில எல்லாத்துலேயும் வந்துச்சு. பட் ரொம்ப கனெக்ட் ஆனா மட்டும்தான் பண்றது. அதுல வந்து நமக்கு இது ரொம்ப ஸ்டோரி கனெக்ட் ஆனதுனால ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணது. அதனால ஒரு சோக்குலப்பாளையம்னு ஒரு ஏரியா, நம்ம ஊர்ல ராஜபாளையம் மாதிரி பாளையம் கொட்டு அந்த மாதிரி சோக்குலப்பாளையம்னு ஒரு ஏரியா. அது அந்த ஏரியாவை வந்து படத்துல ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறதுனால அது மொத்தமாவே செட்டு போட்டாச்சு. மொத்தமாவே செட்டு போட்டு அதுக்கு லைட்டிங், 12 ஜென்ரேட்டரு, அந்த செட்டோட கம்ப்ளீட் ஏரியா லிட்டப் பண்ணி எல்லாம் ஷார்ட்ஸு அதெல்லாம் ரொம்ப அங்கே என்ன அது என்ன ஒரு 100 ஏக்கர்ஸ் இருக்கும் அங்கே ஒரு இடம். அதில் தான் வளைச்சி செட்டு போட்டு வச்சாங்க. நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கிங், ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் படம். எதுவுமே துருத்தி இருக்காது, ஒரு இயல்புத்தன்மையில் இருக்கும். வாண்டடா ஆக்ஷன் இருக்காது, அந்த எமோஷனோட சேர்ந்து அந்த ஆக்ஷன் வரும். ஆக்சுவலி இந்த படத்தோடைய ஸ்டோரியை வந்து டைரக்டர் விவேக் அண்ட் நானியை விட எஸ் ஏ சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவர் இப்ப சொல்றதுலயே வந்து தெரியுது. ஏன்னா எவ்வளோ அந்த ஆத்மார்த்தமா அது நல்லாவே பண்றோம். எஸ் கரெக்ட், செம்ம சார். ஒரு செக்மெண்ட் மட்டும் வந்து இது வந்து வைப் வித் வடிவேல்னு. ஸோ நான் வந்து நான் வடிவேல் சாரோடைய டைலாக் சொல்றேன். ஸோ அதை வச்சு ஒரு கொஸ்டின் வரும், நீங்க ஓகேங்களா? 3 பேரு அப்படியா? வடிவேல் சாரோடைய மிகப்பெரிய ரசிகர் சூர்யா. நைஸ். ஓகே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஓகே, சோ கொஸ்டின் வந்து என்னன்னா, சினிமால நீங்க ரொம்ப துணிஞ்சு எடுத்த ரிஸ்க்னா எதை சொல்லுவீங்க? சோ தெரியுமா அந்த பாயிண்ட்? So taking risk is by eating rusk. ஓகே, சோ அதான் சினிமால நீங்க துணிஞ்சு எடுத்த ரிஸ்க், இது ரிஸ்க் தான் தெரியும் ஆனா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தது என்ன? First my biggest risk. Yes, you know it is a risk, but you want to take. Okay, what is you want to taste that risk. Yes. சினிமாக்குள்ள வரணும்ன்றது correct. Actually that's very everybody told me also, everybody around me. சினிமாவா வேண்டாம். No, it's too risky and all that. You can't survive, you don't know anyone and all that. But I was like, okay, I risk only, but that's only one thing I want to do. So I went ahead with it. சார் வந்து கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர். நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? ரிஸ்க் எடுக்கிறதுனா நமக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி தான் எப்பொழுதுமே. நான் எப்பொழுதுமே நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கல்ல? எடுத்திருக்கேன். நியூல நான் அடிச்சதே பெரிய ரிஸ்க். பட் அது நாங்க எல்லாருமே ரொம்ப ரசிச்சோமே. பட் அது ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் வரைக்கும் இது ரஸ்க் மாதிரி நானே உடஞ்சது எனக்கு மட்டும்தான். அந்த மாதிரி இன்னொரு ரிஸ்கையும் நம்ம ரஸ்க் சாப்பிடுற மாதிரி எடுத்துருவோம். கண்டிப்பா. நீங்க எதை சொல்லுவீங்க பிரியங்கா? நானே சொன்ன மாதிரிதான். I mean, சினிமாக்குள்ள வர்றதே it's a very risky thing. You never know how it's going to take you. But yeah, destiny ஒன்னு இருக்கும். Yes, correct. So
ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஆர் டெஸ்டினி. அதுக்கப்புறம் நம்ம கையில தான் இருக்கு. எதை select பண்றோம். நாம தான் வந்து கரெக்டா. நைஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சினிமால ஓகே, சினிமால எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம்னா எதை சொல்லுவீங்க? அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீங்களே என்னடா அப்படிங்கிற மாதிரி. எல்லா படம் எல்லாம் ஒரு பெரிய படம் பண்றோம்னா நம்ம அப்படியே ஷாக் ஆயிட்டு சொல்லலாம். எல்லா படமே பெரிய படமா இருக்கு. இப்ப ஷாக் அப்படியே ஷாக் எல்லாம் பழகிருச்சு அப்படின்னா சொல்லுவோம். ஓகே ஃபைன். உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு I'll tell something happened in Chennai earlier. I'm with Kamal. Okay. Okay. And we were shooting in the Vicky Mills. Shooting and I was shooting in the floor. Okay. Which movie? For a song for Alakanya. Oh, okay. And Vishwaram shooting was Okay. happening next. And Shamdat is a cameraman. He's a good friend. Okay. So I didn't know Vishwaram was happening. So I was in caravan and Shamdat came lunch break. And I said, I said, well, what's happening? You're shooting for something? He said, yes, sir, Vishwaram. Oh, I was like, suddenly, oh, right, Kumar sir is there. And he said, yes. Yes. And I'm a big fan. I never Yeah, saw okay. him or met him. And he's shooting next month. And it's cameraman is my friend. Okay. That's come. He'll introduce us. Then he said, of course, sir, you come. I'll introduce you. And all that he took me inside. Okay. So once I walked into the Vishwaram set, everyone was walking around and I'm looking for Kamal sir where he is. And there's a bike there. Okay. And the one brick was getting fit into it. Okay. And I'm looking and suddenly Shamdat sir stopped and I also stopped. And I'm like, where will Kamal sir walk in from? Okay, I was looking like that and I looked at Sham sir and Sham sir looking down at the bike. Okay. And I was looking at the bike and I saw Kamal sir is fitting the rig to the bike. Oh. Okay. All And enough. he's telling the rig guy how to fix a rig. சுலகநாயகன். So that was first complete shock idea. Next immediate shock idea was then only. Oh. Then I'm like thinking, now obviously you won't know me, okay? Okay. Where I only did 3-4 films there and Okay. he also happened. Okay. I wanted Sharp sir to introduce once he gets up. So he got up, he looked and he said, Nani, come, he said. And I was like, what, he knows me? அப்படியே shock ஆயிட்டு Nice. Actually, Correct, sir. then there was the actress in the film. He came, he made us sit, made me sit, and he was explaining it to her. His name is Nani, and Nani is like in Telugu, it's a pet name, and already was. And I am like, Oh. hey, he knows my name, and he's also explaining how Nani is a pet name. Oh. That's a very, it's like Nice. a fun moment and special moment. Wow, so sweet. செமையா சொன்னீங்க. Yes, அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு குழந்தை வந்து சொல்லும் இல்லையா? நீங்க அப்படியே அப்படிதான் explain பண்ணுங்க. அப்படியே நான் ஷாக் ஆயிட்டதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். nice. Then நீங்க இவ்வளவு நல்லா explain பண்ண. அதை நான் top up பண்ண முடியாது. I can't. Okay. No competition. ஆமா கரெக்ட். நோ காம்படிஷன். ஷாக் ஆயிட்டேன் இந்த மாதிரி மூமெண்ட் எதுவும் இல்ல. பட் டாக்டர் அவார்டு டான் அவார்டு ஷாக் ஷாக்னு சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலி நீங்க சொல்லும் போது தான் ஐ வாஸ் ஆல்சோ ரிமெம்பரிங். ஸோ ஜெயிலர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அவர் யங் போலீஸ் இதுல இந்த ஜெயில் இதுல. ஸோ நான் வந்து அன்னைக்கு நான் ரொம்ப ரஜினி சார் ஃபேன். நான் பார்க்கணும் சொல்லிட்டு நான் கேப்டன் மில்லர் ஷூட் குற்றாலம்ல இருந்து முடிச்சுட்டு டைரக்ட்லி ஐ கேம் டு ஜெயிலர் செட் அவர் பார்க்கணும் சொல்லிட்டு. எனக்கு அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். கரெக்டா வந்து அந்த டைமுக்கே நான் அங்க போயிருந்தேன். ஐ வாஸ் லைக் அந்த கெட்டப், அந்த வாக், அவங்க பண்ண விதம், அவங்க பேசுற விதம், அந்த அந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் அந்த பிளாஷ்பேக். அதை நான் நேர்ல பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஷாக் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்து வாட் இஸ் திஸ், தேங்க் காட் ஐ கேம் எக்ஸாக்ட்லி இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல அதை நான் விட்னஸ் பண்ணது. இட் வாஸ் வெரி லைக் நைஸ். தென் வடபோச்சே. எப்பயாவது சினிமால வந்து ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு வடிவேல் சார் டயலாக். எஸ் சார், வடபோச்சே மூவி நேம் எனக்கு சடரா போக்கிரி. எஸ், அந்த லவ் அந்த
okay. வடை போச்சு. அதுலதான் வடை போச்சு Yes, வந்துச்சா? வடை. So God. அதாவது ஐயோ. சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்றப்போ Okay, what is the somebody. question? ஒருத்தர் லவ் லெட்டர் வச்சு முடிச்சிட்டேன். படிச்சுட்டு இருப்பா. இவர் வடை எடுத்துட்டு வருவாரு. தமிழக லவ் லெட்டர். ஆமா வடை போச்சு. Then அவருடைய பாடி லாங்குவேஜோட அதை கேக்குறப்போ செமையா இருக்கும். சோ கொஸ்டின் வந்து என்னன்னா, கைக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சினிமால ஃபீல் பண்ண தருணம் ஏதாவது இருக்கா? Yeah, I couldn't do few films. But later when it was done with the right people. ஓகே. So I don't have a feeling that All is well. I don't believe. I believe a film will find its, right Correct. act. It is not that he was supposed to do, but he did it. No, Oh. he was always supposed to do. It just went like that and came. நைஸ் Yeah, நைஸ். never- Yeah. சூப்பர் பாசிட்டிவ். நீங்க சார்? உலகத்துக்கு தெரியுமே அமிதாப் சாரோட Yes. கூட ரெண்டு போச்சு. வடை போச்சு. வடை போச்சு. That is definitely. நடக்கும் சார் ஃபியூச்சர்ல I கண்டிப்பா saw the நடக்கும். rushes also. Yeah. Both of them were so good together. Definitely வடை போச்சு. That is. உயர்ந்த முயற்சி. Okay, கண்டிப்பா நடக்கும். பார்க்கலாம். எனக்கு இல்ல. பெருசா இல்ல. இனிமேலும் நல்ல வேண்டாம். வடை தான் போச்சு. போயிடுச்சு. ஓகே அது போச்சுனாலும் it happens. Everything happens for good. no? Yes, correct. So, அது நடக்கலன்னா it's a good thing. Yes. ரிக்ரெட் பண்ணது. நைஸ். பாசிட்டிவ் நோட்டோடய எல்லாமே லைஃப்ல நடக்கணுங்கிறத அட்லாஸ் எல்லாரோடைய ஆசையுமே. ஸோ சூர்யா சாட்டர்டேவும் அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அந்த சிவப்பு கம்பளத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதிய தலைமுறை சார்பாக பெரும் வாழ்த்துக்கள். நிறைய விருதுகளும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அடுத்த ஒரு தருணத்துல உங்க எல்லாரையுமே வந்து சந்திக்க வெயிட் பண்றோம். ஸோ நன்றி, வணக்கம்.